ஆனியன் பாஜி, ஆனியன் பகோடா செய்வது எப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி எம்என்டி அசோசியேஷனுக்கு மீட்டிங்க்கு இதை எடுத்துன்னு கொடுத்து அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பேர் சாப்பிட்டாங்க, கொஞ்சம் பேருக்கு அவங்க முடியாதுனாங்க. 2 கப்பு கிராண்ட் ஃப்ளார், 1 கப்பு ரைஸ் ஃப்ளார், இஞ்சி பூண்டு நல்லா இடிச்சுக்குங்க. இடித்து அதை போட்டுங்க. கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுங்க. கொத்தமல்லி, புதினா, வெங்காயம் நிறைய போடுங்க. 2 வெங்காயம் போடும். கொத்தமல்லி நல்லா சாப்பிடணும். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன். நான் காஷ்மீர் சில்லி தான் போட்டேன், ஏன்னா அவங்க எல்லாம் இங்கிலீஷு, அதனால் அவங்களுக்கு காரமாகும்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. தண்ணி போடாமல் கொத்தமல்லியை போட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்குங்க. அதில் கிறிஸ்பியாக வரும்போது எண்ணெய் நல்லா சூடுபட்டோடனே ஒரு ரவுண்டாக பண்ணி கொடுத்துட்டா சில்வியா, ஏன்னா எனக்கு கை வராதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே போட்டுட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்த பிறகு நல்லா ஒரு கிறிஸ்பியாக வரும். உள்ளே நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேமில் தான் வேகும். வெந்த பிறகு கலர் மாறும் பாருங்கள். கலர் மாறின உடனே எடுத்துட்டிங்கன்னா உள்ளே நல்லா வெந்துடும். சின்னதாக போட்டிங்கன்னா நல்லா வேகும். பெருசாக போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. ரெஸ்டாரண்ட்டில் போகிற பெருசாக போடும், அதுக்கு பெரிய பர்னராக இருக்கும். சின்னதாக போட்டிங்கன்னா வீட்டில் சூப்பராக வரும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட சூப்பராக இருக்கும். ஆனியன் பாஜி செய்தோம், எல்லோரும் கொடுத்தோம். இன்றைக்கி மீட்டிங்கை என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ.